அன்பான தெய்வஜனமே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் சொல்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். ஏசாயா 60:20. நம்மில் பலர் வாழ்க்கையில் இப்படி சொல்கிறோம், எனக்கு நல்ல நாள் வருமா? என் இருள் எப்ப முடியும்? இந்த சோதனை எப்ப முடியும்? ஏசாயா 60 அதிகாரம் முழுவதும் சீயோனின் மகிமை பற்றி பேசுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறை, துக்கம், அவமானம் அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் இருள் முடிவடையும், நான் உன்னை உயர்த்துவேன். இது வெறும் வார்த்தை இல்லை, இது உண்மையான வாக்குத்தத்தம். நம்ம வாழ்க்கையிலும் அஸ்தமிப்பு மாதிரி சில நேரம் வரும். சந்தோஷம் இருந்தது, இப்போ இல்லை. வேலை இருந்தது, இப்போ இல்லை. உறவு நல்லா இருந்தது, இப்போ உடைந்தது. ஆரோக்கியம் இருந்தது, இப்போ இல்லை. நம்பிக்கை இருந்தது, இப்போ மனம் உடைந்து போச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை. அதாவது உன் சந்தோஷம் இனி முழுமையாக மறையாது. உன் வாழ்க்கை இனி இருளாக மாறாது. உன் கண்ணீர் காலம் முடியும். மனித உதவி இன்று இருக்கலாம், நாளைக்கு இல்லாம போகலாம். பணம் இன்று இருக்கும், நாளைக்கு போகலாம். நண்பர்கள் நல்ல காலத்தில் இருப்பார்கள். சொந்தங்கள் சிலர் தேவைக்கே வருவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் சந்திரன் இனி மறைவதுமில்லை. இனி நீ மனித உதவி மட்டும் நம்பி வாழ வேண்டாம். கர்த்தர் உனக்கு நிலையான ஆதாரமாக இருப்பார். நித்திய வெளிச்சம் என்றால் முடிவில்லாத வெளிச்சம், அணையாத வெளிச்சம், மாறாத வெளிச்சம், தோற்காத வெளிச்சம். தேவன் வெளிச்சம் எப்படி செயல்படுகிறது? 1. வழிகாட்டும் வெளிச்சம். குழப்பத்தில் வழிகாட்டுவார், தீர்மானத்தில் வழிகாட்டுவார். 2. பாதுகாக்கும் வெளிச்சம். இருளில் எதிரி தாக்க முடியாது. தேவனின் வெளிச்சம் இருக்கும்போது சாத்தான் நெருங்க முடியாது. 3. சுகமாக்கும் வெளிச்சம். இருளான மனம் சுகமாகும், உடல் பலவீனம் மாற்றப்படும். 4. உயர்த்தும் வெளிச்சம். நீ தாழ்த்தப்பட்ட இடத்திலிருந்து உயர்த்தப்படுவாய். உன் துக்கத்தின் நாட்கள் முடிவடையும். இந்த வசனத்தின் கடைசி பகுதி, உன் துக்கத்தின் நாட்கள் முடிவடையும். ஏசாயா 60:20. இது மிக முக்கியம். கர்த்தர் சொல்லவில்லை, உனக்கு துக்கம் வரவே வராது என்று. கர்த்தர் சொல்வது, துக்கம் வந்தாலும் அது நிரந்தரமல்ல, நாட்கள் என்று சொன்னார். அதற்கு ஒரு முடிவு உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்கிறார், டியர், உன் கண்ணீருக்கு கடைசி நாள் வருகிறது. அன்பானவர்களே, இருள் உன் வாழ்க்கையில் நிலைக்காது. சோதனை நிரந்தரமல்ல. தேவன் உன்னை மறக்கவில்லை. உன் காலம் மாறப்போகிறது. உன் சூரியன் இனி அஸ்தமிக்காது. ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் இருள் நீங்கட்டும், துக்கத்தின் நாட்கள் முடிவடையட்டும். கடன், நோய், குடும்ப பிரச்சனை, மனவேதனை எல்லாம் விலகட்டும். கர்த்தாவே, நீரே நித்திய வெளிச்சமாய் எங்கள் வீடுகளில் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகான் அழுத்துங்கள். உங்களுக்கு ஜெபம் வேண்டுமா? கமெண்டில் உங்கள் பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம்.